Hi dear subscribers, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லைம் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து ஸ்லைம் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். இதே ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் போட்டிருந்தேன். பட் வந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் ஏரியல் பவுடர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நான் அன்றைக்கி பண்ணும்போது வந்து சேலஞ்ச் பவுடர் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த பொருள் வேணால் வச்சு ட்ரை பண்ணுங்கள் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க எனக்கு வரவே இல்லைக்கா, இன்னொரு தடவை எங்களுக்காக செஞ்சு காட்டுங்க, ஏரியல் பவுடர்லேயே செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி ஏரியல் பவுடர் வச்சு மறுபடியும் செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன். அதுவுமே வந்து எனக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோட எண்டில் பாருங்கள். ஓகே, நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஏரியல் பவுடரை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஒரு பவுலில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஸ்லைம் தேவையோ அந்தளவு வந்து நீங்கள் ஃபெவிகால் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஃபெவிகால் தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இந்த ஸ்லைம் வந்து நம்ம ஃபெவிகாலில் தான் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஃபெவிகால் தான் எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா ஃபெவிகால் வாங்கினீங்கனாலும் போதும். 5 ரூபா ஃபெவிகால்லேயே உங்களுக்கு நிறைய ஃபெவிகால் இருக்கும். அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்லைம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் வந்து கலரிங் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஒரு பிங்க் கலர் எடுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. 5 ரூபா ஃபெவிகால் வாங்கி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கலரிங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபெவிகாலையும் அந்த கலரிங் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இந்த கலருக்கு வந்து நம்ம பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எசென்சியல் யூஸ் பண்ணலாம். அது வந்து லிக்விட் மாதிரி இருக்கிற எந்த கலர் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஏரியல் வாட்டரை எடுத்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சும்மா கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உடனே நம்மளுக்கு வராது, கொஞ்சம் நேரம் ஆகும். எப்படியும் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த தண்ணி ஏரியல் தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றி கலந்துகிட்டே இருக்கணும். அது ஊற்றும் போதே அப்படியே லைட்டாக அதோடைய எஃபெக்ட் தெரியும். அது ஒன்றோட அப்படியே பிடிக்கும். அந்த ஃபெவிகால் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே ஒன்றோட ஒன்று பிடிச்சிக்கிட்டு கொஞ்சமாக டிக் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றுங்க. ஏன்னா நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா தண்ணி ஆகிடும். அப்படி தண்ணியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் உங்களுக்கு ஃபெவிகால் தேவைப்படுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ 5 ரூபாய்க்கு தான் ஃபெவிகால் வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்க, எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்க அப்படி மறுபடியும் இல்லை அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றுங்க. தண்ணி ஆக்கிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். அந்த எஃபெக்ட் அப்படியே நம்மளுக்கு வந்து தெரியுது பாருங்கள். நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாறுறது தெரியும். ஆனால் உடனே மாறாது நான் சொன்ன மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவு வந்திருக்கு. இப்போவே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிட்டேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் மறுபடியும் ஃபெவிகால் போடுறதுக்கு உங்களுக்கு வராது. இப்போ நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன் அப்படின்னால ஃபெவிகால் இருந்தனால நான் போட்டுட்டேன். நீங்களுமே அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்து இதை கையில் எடுத்துக்கலாம். கையில் எடுத்துட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அப்படி பிழிஞ்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்லைம் வந்து முக்கால்வாசி ரெடி ஆகிருக்கு. இதை கையில் வச்சு நம்ம விளையாட தான் என்ன ஆகும் அப்படின்னா இது நல்லா வழுவழுன்னு வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப்புக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வரலக்கான்னீங்க. நான் எதுவுமே பண்ணல. சும்மா அந்த ஏரியல் வாட்டரை வந்து அந்த ஃபெவிகாலில் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா கலரிங்காக நம்ம கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கலரிங் ஆட் பண்ணலைன்னா கூட ஒயிட் கலர் ஸ்லைம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகும் அப்படியே. இப்போ நான் வந்து உங்கள் முன்னாடி தான் பண்ணி காமிச்சேன். நான் வந்து சேலஞ்ச் பவுடரில் பண்ணேன், சர்ஃபெக்ஸில் பண்ணாலும் வரும்னு தான் நினைக்கிறேன். ஏரியலில் நல்லா கன்ஃபார்மாக வரும். அதனால் ஏரியல் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு 2 ரூபாய் ஏரியல் பவுடர் வாங்கி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா தான் எனக்கு வந்து இந்த ஸ்லைம் வந்திருக்கு. நீங்களுமே வந்து இப்போ நான் எப்படி ரெடி பண்ணணும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏரியல் தண்ணியை யூஸ் பண்ணி ரெடி பண்ணுங்கள். நிறைய பேர் திரும்ப கேட்டனால தான் இந்த வீடியோ மறுபடியும் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் டெய்லியுமே பார்க்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.